அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் ஏவுகணை நாயகன், சரித்திர புகழ்பெற்ற ராமேஸ்வரத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய சாதனைகளை ஒரு சில நிமிடங்கள் உங்கள் முன்னிலையில் உரையாற்ற இருக்கிறது. தனிப்பெரும் திறமையாலே தலைநகர் சென்று தமிழரின் பெருமையை உலகுக்கே உயர்த்திட்ட மக்களின் ஜனாதிபதியான ஏபிஜே அப்துல் கலாமினுடைய சாதனைகள் ஒரு சிலவற்றை கூற இருக்கிறது. SLV-3 என்ற செயற்கைக்கோளுடைய உதவியுடன் இந்தியாவிலே முதலாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ரோகிணி செயற்கைக்கோளை விண்ணிலே செலுத்தும் திட்டத்திலே இயக்குநராக பணிபுரிந்து மிகவும் சிறப்பான முறையிலே செய்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அது மட்டுமல்ல, அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணைகளை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்து அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணைகளை விண்ணிலே ஏவி ஏவுகணைகளை தயாரித்ததனால் தான் அவர் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். 1998 ஆண்டு பொக்ரான் அணுகுண்டு சோதனை செய்து உலகிற்கு இந்தியாவும் ஒரு வல்லரசு நாடு என்று நிரூபித்து காட்டியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். மாற்றுத்திறனாளிகள் நடப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. அவர்களுக்கு உள்ள காலிப்பர் எடை மிக அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் அவர்களுக்கு எடை குறைந்த ஒரு உலோகத்தில் அந்த காலிப்பர்களை செய்ய வேண்டும் ஒரு திட்டத்தை தீட்டி அதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக குறைந்த எடை கொண்ட 300 கிராம் மற்றும் எடை கொண்ட காலிப்பர்களை தயாரித்து தந்தார். அது கலாம் ராஜீவ் என்ற அந்த கருவிக்கு பெயர் வைத்து மாற்றுத்திறனாளிகளின் வாழ்விலே ஒளியேற்றியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 2002 ஆண்டிலிருந்து 2007 ஆண்டு வரை இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவராக மக்களின் ஜனாதிபதியாக திகழ்ந்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் பல்வேறு விதமான நூல்களை எழுதி மாணவ